இன்றைக்கி நாங்கள் மயிலாடுதுறை போயிருந்தோம். இப்படியே தான் எப்போதுமே பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை போவோம். 2 பக்கமும் வெறும் வயலுங்க, வெறும் நல்லா பசுமையாக இருக்கும். இப்போ அறுவடைலாம் முடிஞ்சிட்டதுனால வெறும் பொட்டல் காடு மாதிரி தெரியுது உங்களுக்கு. 2 ஓரங்களும் ரோட்டுக்கு ஓரங்களும் பார்த்தா வெறும் புளிய மரம் தாங்க, சூப்பராக இருக்கும். எப்போதும் போயிட்டு வந்துடுவோம். சரி, இன்றைக்கி சில பல காரணங்கள்னால மயிலாடுதுறை போயிருந்தோம். சரி, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி வந்தது தான் வந்துட்டோம், வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போயிட்டு அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு நல்லா வெயிலுங்க, ஒரு 11:30 மணி இருக்கும். சரியான வெயில், தாகம் வேறு. சரி, கரும்பு ஜூஸை பார்த்துட்டா, ஆஹா ஒரு கரும்பு ஜூஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆளுக்கு 1 கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம். நல்லா இஞ்சி லெமன்லாம் வச்சு கொஞ்சம் இதில் துளசி வச்சு கொடுப்பாங்கங்க. அந்த துளசி ஃப்ளேவரோடு குடிக்கும்போது செம்மையாக இருக்கும். அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு காலையில் கம்பு கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே கம்பு கூழுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். அதை வந்து என்ன பண்ணேங்கன்னா தண்ணியில் நல்லா அலசிட்டிங்கன்னா இந்த தூசு தும்பட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து தண்ணியில் அப்படியே மேலாப்பில் மிதக்கும். அதை அப்படியே வடிகட்டிங்கன்னா ஓடிடும். இதே மாதிரி ஒரு 3-4 தடவை அலசி எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைப்பாங்க. நான் அதெல்லாம் ஊற வைக்கல. உடனே அப்படியே கழுவி நல்லா எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரிலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. இப்படியே 1 பாதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி கொரகொரப்பாக அதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் 1 கப்பு கம்புக்கு வந்து 5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா தளபலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டாங்கன்னா அப்படியே கட்டியாக வந்துடும். அதனால் என்ன பண்ணுன்னா இந்த முட்டையாக வரும் பாருங்க, அந்த நேரத்தில் வந்து கொட்டி கிண்டிங்கன்னா அழகாக கட்டிப்படாமல் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிட்டு வாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிண்டிட்டு வந்து வெந்துடும். அழகாக எடுத்து வச்சுருங்க. காலையில் கூழ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நைட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. அப்புறம் மாயரத்துலேருந்தே காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்றைக்கே செஞ்சிடும், வச்சா சரியாக வராது அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி காளான் கிரேவியும் சப்பாத்தியும் நைட்டு செஞ்சுட்டேன். எப்போதும் போல தாங்க, வெங்காயம் தக்காளி மசாலாக்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு இல்லைன்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம்னா தேங்காய் பால் விட்டு கிரேவி மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஊற்றி அப்படி தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட் நல்லா செம்மையாக இருந்தது. என் பையன் ஹஸ்பண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நைட்டு அழகாக சூப்பராக சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.